محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தில் சத்தியம் தொடர்பான, சத்தியம் செய்து அதனை முறித்து விட்டால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமான சட்டங்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا يؤاخذكم الله باللغو في أيمانكم. வீணான சத்தியங்களாக நீங்கள் செய்துவிட்டவைகளை அல்லாஹு தஆலா தண்டனைக்காக பிடிப்பதில்லை. வலாக்கி என்றாலும் யுஆஹிதுக்கும் அல்லாஹ் பிடிப்பான், தண்டனை கொடுப்பான். பிமா அக்கத்துமுல் ஐமான, நீங்கள் உறுதியாக செய்த சத்தியத்திற்கு அதனை நீங்கள் முறித்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு தண்டனை கொடுப்பான். ஃபகஃபாரத்துஹு, அந்த சத்தியம் செய்து அதனை முறித்து விட்டால் அதனுடைய பரிகாரமாகிறது இத்ஆமு அஷரதி மசாகீன மின் அவ்ஸதி மா துத்இமூன அஹ்லீக்கும். உங்களது குடும்பத்தில் நீங்கள் எதை நடுத்தரமாக சாப்பிடுவீர்களோ அப்படிப்பட்ட அந்த உணவிலிருந்து 10 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கிறது. அதாவது முதல்ல சத்தியத்தை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கஃபாராக்களை பத்தி இன்ஷா அல்லாஹ் வரும். சத்தியம் 3 வகைப்படும். அல்லாஹ் இந்த ஆயத்துல ஃபர்ஸ்ட் லஹு, வீணான சத்தியம், அதாவது பொடுபோக்குத்தனமாக செய்யக்கூடிய சத்தியம், மறந்து செய்யக்கூடிய சத்தியம், கோபத்தில் செய்யக்கூடிய சத்தியம், இது எல்லாம் இந்த வீணான சத்தியம். வீணான சத்தியம்னா கொஞ்சம் மறந்து போய் தன்னிலை மறந்து செய்யக்கூடிய சத்தியங்களுக்கு சொல்லப்படும். இதுல இந்த சத்தியம் இருக்குது, இது அரபுகள்கிட்ட மட்டுமல்ல, பொதுவாக எல்லா மக்கள்கிட்டையுமே இந்த பழக்கம் உண்டு. கல்யாணத்துக்கு வாங்க, இன்ஷா கண்டிப்பா அல்லாஹ் கண்டிப்பா நாளைக்கு வந்துடுவேன். ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பெரிய சத்தியம் ஒண்ணு செய்வாங்க. நாளைக்கு கண்டிப்பா விருந்துக்கு வந்துடும், கண்டிப்பா அல்லாஹ் கண்டிப்பா வந்துடும். ஆனா நாளைக்கு வர முடியாது ஒரு சூழ்நிலை பேர், நம்மளால வர முடியாதுன்னு தெரியும். நம்ம ஏதோ ஒரு தூரத்துல இருக்கிறோம், நமக்கு ஏதாவது மற்ற வேலைகள் இருக்குது, நம்ம போக முடியாதுன்னு தெரியும். இன்ஷா அல்லாஹ் சொல்வதற்கு பதிலாக வல்லாஹி கண்டிப்பா அல்லாஹ் சத்தியமா கண்டிப்பா வந்துடுவேன் அப்படிங்க பயன்படுத்தக்கூடிய சிறிய சிறிய விஷயங்களுக்கு, தன் பேச்சுல எல்லாத்திலையுமே சத்தியம் செய்து பேசக்கூடியவர்களுக்கு இந்த தண்டனை கிடையாது. அல்லாஹ் தஆலா பிடிக்க மாட்டான். கொஞ்சம் கவனத்துல இருந்துக்கோங்கன்னு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். இதுக்கு பாவமும் கிடையாது, அதே நேரத்தில் பரிகாரமும் செய்ய தேவையில்லை. இது முதல் வகை. ரெண்டாவது, எமீனே முன் ஆக்கிதா. எமீனே முன் ஆக்கிதா அப்படின்னா என்ன சத்தியம்னா, ஒருத்தர் எதிர்காலத்தை முன்னிறுத்தி ஒரு சத்தியம் செய்யறாரு. இந்த சத்தியத்துக்கு தான் பாவமும் உண்டு, பரிகாரமும் உண்டு. இந்த முன் ஆக்கிதான என்னன்னா, எதிர்காலத்துல ஒரு செயல் நடக்க போகுது, கண்டிப்பா இன்னமே நான் சாராயம் குடிக்கவே மாட்டேன், கண்டிப்பா அல்லாஹ்ல சத்தியமா அப்படின்னு ஒரு சத்தியம் செய்யறாரு. இன்னமே நான் சிகரெட்டு அல்லாஹ்ல சத்தியமா குடிக்க மாட்டேன்னு குடும்பத்தவர் சத்தியம் பண்றாரு. இன்னமே நான் இந்த தவற வாழ்நாள் முழுக்க செய்யவே மாட்டேன்னு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி சத்தியம் செய்கிறேன். முதல்ல சத்தியம் எது மேல செய்யணும், அது முதல் ஒரு விஷயம். சத்தியம் அல்லாஹ்வை தவிர வேற யார் மேலேயும் செய்யக்கூடாது. சத்தியம் நான் என் பிள்ளை மேல செய்யறேன், என் பிள்ளை மேல செய்யறேன். அதே மாதிரி மாற்றாளர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நான் என் தாலி மேல செய்யறேன். முதல்ல தாலிங்கிற ஒரு கான்செப்ட் இஸ்லாத்துல கிடையாது. ஒப்புக்கொண்டாலும் முடிஞ்சிருச்சு. நம்ம போடுறது இந்த பாரம்பரிய ரீதியா போடக்கூடிய ஒண்ணு, இஸ்லாத்துல கிடையாத ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்புக்கொண்டீர்களா, கபில்து நிக்காஹா, ஒண்ணு ஒப்புக்கொண்டாங்களா, அதுக்கான சான்று என்ன, சாட்சிகள் என்ன, முடிஞ்சிருச்சு. விஷயத்துக்கு வருவோம். அதாவது தான் எதை ரொம்ப பெரிதாக நினைக்கிறார்களோ அந்த ஒன்றின் மீது சத்தியம் செய்யறது. என் புள்ள மேல நான் அளவு கடந்து அன்பு வச்சிருக்கிறேன், என் புள்ள மேல நான் சத்தியம் பண்றேன். எப்படி? அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, நான் செய்யக்கூடிய சத்தியம் அவ்வளவு உண்மையானது, அதனாலதான் நான் என் பிள்ளை மேல சத்தியம் பண்றேன். அப்ப என் பிள்ளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த பிள்ளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா, அந்த அளவிற்கு நான் சொல்லக்கூடிய செய்தி உண்மை அப்படின்னு தன்னுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு பிள்ளை மேல சத்தியம் பண்றது.
ஒரு உயர்ந்த பொருளின் மீது, என் வியாபாரத்து மேல சத்தியமா சொல்றேங்க, கண்டிப்பாங்க, பள்ளிவாசல் மேல சத்தியமா சொல்றேங்க, இவ்வாறு அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களின் மீது சத்தியம் செய்யவே கூடாது. நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் ஹலக பி கைரில்லாஹ், யார் அல்லாஹ் அல்லாததின் மீது சத்தியம் செய்கிறார்களோ ஃபக்கத் ஹலக அவ் அஷ்ரக, அவரு ஒண்ணு திட்டமாக இறைவனுக்கு மாறு செய்து விட்டார், இல்ல ஷிர்க் வைத்து விட்டார் அப்படின்னு நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்போ சத்தியம் செய்வது என்பது அல்லாஹ்வின் மீது மட்டும்தான். அல்லாஹ் என்ன படைச்சிடறது, ஆனா அல்லாஹுத்தால படைப்பினத்தின் மீது சத்தியம் செய்வான். நீங்க பார்க்கலாம், வஷ்ஷம்ஷி வல்லுஹாஹா, சூரியனின் மீது சத்தியமாக, வல்லுஹா முற்பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இரவின் மீது சத்தியமாக, அல்லாஹ் சத்தியம் செய்வான் படைப்பினத்தின் மீது. ஆனா மனிதர்கள் படைப்பினத்தின் மீது சத்தியம் செய்யக்கூடாது, படைத்தவனின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும். இவ்வாறு இந்த சட்டம், அதாவது எதிர்காலத்தில் நாம் இதை கண்டிப்பா செய்வேன் ஒருத்தர் சத்தியம் செய்யறாரு, இதுக்கு பரிகாரம் கொடுத்தாகணும், அதே நேரத்துல அவருக்கு அந்த பரிகாரத்தை நிறைவேற்றணும், அவருக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டா. மூன்றாவது எமீனே கமூஸ், இந்த சத்தியத்துக்கு பேர் பொய் சத்தியம். இதுக்கு பெரிய பாவம் உண்டு. எப்படிப்பட்ட சத்தியம்? உதாரணத்துக்கு, கடந்த காலத்துல இப்படி ஒரு தவறை செஞ்சுக்கலாம். நம்ம ரெண்டாவது சொன்னது எதிர்காலத்தை பத்தியான சத்தியம். இன்னொரு இப்ப நம்ம சொல்ற இந்த சத்தியம் எமீனிய ரமூஸ்ங்கிறது, கடந்த காலத்துல ஒரு செயலை நீ செஞ்சியான்னு கேட்கிறாங்க. இது தப்ப நீ செஞ்சியாப்பா, அல்லாஹ் மேல சத்தியம் எனக்கு செய்யவே இல்லைங்க, பொய் சொல்றாருங்க. இது எப்படி? இதுதான் மோசமான சத்தியம். அதாவது எமீனிய ரமூஸ், பொய் சத்தியம்னு சொல்லுவாங்கல்ல, பொய் சத்தியங்கிறது இதுதான். ஆனா எதிர்காலத்துல நடக்கிறது, ஒருத்தர் தெரியாம சத்தியம் செஞ்சு மீறிட்டா பரிகாரம் கொடுக்கணும், பாவம் உண்டாகும், பரிகாரம் கொடுத்தா நீங்கிடும். ஆனா இதுக்கு பாவம் மட்டும்தான். எதுக்கு? எமீனே ரமூஸ், பொய் சத்தியம். ஒரு தப்பு ஒண்ணு செஞ்சுட்டு அல்லாம சத்தியமா செய்யவே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எத்தனையோ வார்த்தைகள் நம்ம பார்க்கணும். இதுக்கு பேர் எமீனே ரமூஸ். இந்த மூன்று வகையான சத்தியங்கள் தான். இவ்வாறு இந்த இரண்டாவது வகையான சத்தியம், நான் எதிர்காலத்தில் நான் இதை செய்வேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டு அதை செய்யாமல் ஒருவர் உறுதிபட கொடுத்த சத்தியத்தை மீறினால் அதற்கான முதல் பரிகாரம், தன் குடும்பம் எதை சாப்பிடுகிறதோ அந்த குடும்பம் சாப்பிடக்கூடிய அந்த பொருளில் இருந்து 10 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கணும். 10 மிஸ்கின்களுக்கு நிரப்பமான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் சட்டம். ரெண்டாவது, அவு கிஸ்வத்துகும், அப்படி சாப்பாடு கொடுக்க முடியலன்னா ட்ரெஸ் கொடுக்கணும். அவு கிஸ்வத்துகும், இல்லை என்றால் அவர்களுக்கான உடை கொடுக்க வேண்டும். அல்லது அவு தஹரீரு ரகபா, இல்லை என்றால் ஒரு அடிமையை உரிமை விடணும். இந்த 3 சட்டம் முடிச்சுட்டு, இந்த மூணுத்துக்குமே சக்தி வராத ஒருவர், 10 பேத்துக்கு சாப்பாடும் கொடுக்க முடியாது, 10 பேத்துக்கும் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்க முடியாது, அதே போன்று ஒரு அடிமையை உரிமை விடுற அளவுக்கு தான் பெரிய செல்வந்தராகவும் இல்லை, இந்த மூன்றுமே ஒருவரால் செய்ய முடியாத பட்சத்தில் பமல்லம் எஜிது, யார் இந்த மூணையும் பெற்றுக்கொள்ளவில்லையோ ஃபசியாமு, அவர் நோன்பு வைக்கட்டும், சலாசத்தி ஐயாமி, 3 நாட்கள் நோன்பு வைக்கணும். ஒருத்தர் சத்தியத்தை முடிச்சா இந்த முதல் சொன்ன 3 செய்யணும். இந்த 3 செய்வதற்கு, எது? உணவு கொடுக்கிறது, ஆடை கொடுக்கிறது, அடிமையை உரிமை விடுதல், இந்த 3ம் செய்ய முடியாத ஒருவர் அவர் 3 நாள் நோன்பு நோக்கட்டும். ذَلِكَ كَفَّارَةُ أَيْمَانِكُمْ إِذَا حَلَفْتُمْ. ذَلِكَ كَفَّارَةُ أَيْمَانِكُمْ إِذَا حَلَفْتُمْ. இவ்வாறுதான் அதற்கான கஃபாரா நிறைவேற்றப்படுகிறது. சொல்லிட்டு வஹ்ஃபது ஐமானக்கும், எனவே உங்களது சத்தியத்தை நீங்க பாதுகாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்க போயிடாதீங்க, உங்க சத்தியத்தை முடிச்சு இந்த பரிகாரம் செய்யற அளவுக்கு போயிடாதீங்க, கொடுத்த சத்தியத்தை பாதுகாருங்கள். மிஸ்லாலிசனத்துக்கு அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹ்ல சொல்றான், நீங்கள் 2 பேர் சத்தியம் செய்யும் பொழுது, இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், நீங்க சத்தியம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கை மேலாக இருக்கு. உங்க கையும் இன்னொருத்தர் கையும் இருக்கிற மாதிரி தெரியுது, உங்களுக்கு மேல அல்லாஹ்வுடைய கை இருக்குது. அப்படிப்பட்ட ரப்பு முன்னாடி நம்ம சத்தியம் செஞ்சு கொடுக்குறோம் அல்லாஹ் மேல. எவ்வளவு பெரிய, எதுக்காண்டினா இப்போ இந்த கஃபாரா பரிகாரம்லாம் ஒரு பக்கம் இருக்கு, இப்ப நம்ம செய்யக்கூடிய சத்தியம் அல்லாஹ் மேல. அல்லாமே நம்ம கூட்டாக்குறோம், நம்ம செய்யக்கூடிய தப்புக்கு அல்லாமே கூட்டாக்குறோம். அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணியிருக்கேன், அப்ப அல்லாஹ் மேல சத்தியம்னா அதுக்கு ஒரு மதிப்பு வேண்டாம், ஒரு மரியாதை வேண்டாம். அப்போ அல்லாஹ் கூட்டாங்கன்னா அப்படி சத்தியம் செய்து விட்டு இந்த மாதிரி பரிகாரம் எதுவும் செய்ய பெரிய லானத்தை அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ் கூட்டானா அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாகிடும்.
அந்த பொய் சத்தியம் செய்யக்கூடியவர்கள், அதற்கான பரிகாரம் நிறைவேற்றாமல் இருப்பவர்கள். எனவே நம்ம சத்தியம் செய்யும் பொழுது ரொம்ப பேணுதலா இருக்கணும். அப்படி சத்தியம் செஞ்சிட்டோமா அது திறன்பட அல்லாஹ்வுடைய கிருபையினால பாதுகாத்தாங்க. இப்ப நபிசுல்லா அலிஸ்லாம் ஒரு சத்தியம் செஞ்சாங்க. நான் இனிமேல் தேனே சாப்பிட மாட்டேன், தேனே நான் சாப்பிட மாட்டேன். உடனே அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கினான். எதுக்காண்டினா நபிசுல்லா அலிஸ்லாம் மனைவிமார்கள் சொன்னதுனால தேன் சாப்பிட மாட்டேன். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். லிமத்து ஹர்ரிமு மா அல்லாஹு லக் தப்தகி மர்லாத் அஸ்வாஜிக். நபியே, உங்களது மனைவிமார்கள் ஒரு சில விஷயம் சொல்ல காரணத்தினால் அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு பொருளை நீங்கள் ஹராமாக்கி சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டீர்களே. அல்லாஹ் சொல்றான், அது ஃபரலுல்லாஹு லக்கும் தஹில்லத் ஐமானிக்கும். நீங்க சத்தியத்தை முறிங்க, சத்தியத்தை முறிச்சிருங்க, முறிச்சுட்டு அதுக்கான பரிகாரத்தை நிறைவேற்றுங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஹலாலான விஷயத்தை ஹராமாக்கி சத்தியம் செய்யறாரு. இது இந்த மூணத்தை விட தவிர்ந்து நாலாவது ஒண்ணு என்னன்னா, இது இந்த சத்தியத்தை கண்டிப்பா ஒருத்தர் செஞ்சுதான் முடிச்சிடணும், கண்டிப்பா முடிக்கணும். அப்படி ஒரு சட்டம் இருக்கு. அது என்னன்னா, ஒருத்தர் என் தம்பிட்ட பேசவே மாட்டேன், எல்லாமே சத்தியமா வந்துட்டேன், நம்ம மௌத்துக்கு கூட வரமாட்டேன் அப்படின்பாரு ஒருத்தர். நம்ம பார்த்தோம், மௌத்துக்கு கூட நான் வரமாட்டேன், எல்லாமே சத்தியமா பாருங்க, வீட்டுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்பாரு. இது ஒரு இந்த மாதிரியான இவ்வாறு தன் குடும்பத்தை பகையாக்கி அதுபோல சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் பேச மூமின்கள்ட்ட பழகக்கூடிய 3 நாளைக்கு மேல ஒரு மூமின்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த மாதிரி ஹலாலான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் அதை செய்ய மாட்டேங்கிறார். அந்த சத்தியத்தை முறிக்கணும். அதன் மூலியமா என்ன கிடையாது, பாவம் கிடையாது. ஆனா அதுக்கான கஃபாராவை நிறைவேற்றணும். தம்பி கூட நான் பேச மாட்டேன், அண்ணன் கூட பேச மாட்டேன், எங்க அத்தா கூட பேச மாட்டேன், ஜென்மத்துக்கு உங்க வீட்டுக்கே வரமாட்டேன், அல்லாஹ்வை சத்தியமா பாருன்னு சொல்லுவாங்கல்ல. இதற்கு இந்த சட்டங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி. இவ்வாறுதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய ஆயத்துகளை உங்களுக்கு விளக்கி கொடுக்கிறான். லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் நன்றியாளர்களாக ஆகும் பொருட்டு அல்லாஹ் உங்களுக்கு இந்த சட்டங்களை விளக்கி தருகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்மில் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக.